உங்க பாத்ரூம் கரையா இருக்கா, டைல்ஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ளதான் செலவாகும். பளிச்சுன்னு வந்து கிளீன் பண்ணிடலாம். ஆக்சுவலா நான் வந்து கிளீன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ எங்க ஃப்ளோர் வந்து கிளீனா இருக்கு. ஏன்னா நான் எப்பவுமே இதே மெத்தட்ல தான் கிளீன் பண்ணுவேன். அந்த சைடு வந்து நாங்க பாத் டப் வச்சிருக்கோம், அது மட்டும் நாங்க அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். பட் அதோடைய வால்ல பாருங்க அழுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க இந்த இது மேல ஏறி உட்கார்ந்து குளிக்கிறது வழக்கம், அதனால இந்த இடத்துல கரை வந்து நிறைய இருக்கு. சோ இந்த கரையை உங்களுக்கு நான் இப்போ கிளீன் பண்ணி காட்டுறேன். இதே மெத்தட்ல நீங்களும் கிளீன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொருள் போதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ளதான் செலவாகும். ஈஸியா நீங்க உங்க பாத்ரூமை நீங்க வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்க முடியும். இதே மாதிரி டைல்ஸ், எல்லா டைல்ஸும் பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. எப்பவுமே இதே மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் ஆயிக்கும். சோ இப்ப வாங்க எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். கட்டி சோப்பு லிக்விடும் அலர்ஜி ஆகுதா, கை தோலெல்லாம் உறிஞ்சு போகுதா? pH 7 கொண்டு நம்ம ஆஸ்க் ஜான்சி டிஷ் வாஷர் உங்க கைகளை மென்மையாக்கும். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு இந்த போர்ஷனை தான் கிளீன் பண்ணி காட்ட போறேன். இப்ப பாருங்க கீழே இது நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் எவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்னு பாருங்க. இதை கிளீன் பண்றதுக்கு நான் ஒரே ஒரு லிக்விட் தாங்க ஊத்த போறேன். இப்போ நான் மேல இருந்து அந்த லிக்விட வந்து ஊத்துறேன். அப்படியே அது வடிஞ்சு வருது. சோ ஊத்திட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணி எல்லா பக்கமும் அந்த லிக்விட் ஆகிற மாதிரி வச்சிடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ஸ்காட்ச் பிரைட் இருந்தா எடுத்துக்கோங்க. இல்ல ஹேண்டில் வச்ச மாதிரி இருந்ததுன்னா கையில படாம இருக்கும். இல்லைன்னா சும்மா கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி இருக்கு. இது நான் அமேசான்ல தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இந்த லிங்க் கீழே தரேன் பாருங்க. இதை வச்சு நான் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ண போறேன். இந்த இடத்த ஸ்க்ரப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் நான் ஸ்க்ரப் பண்றேன் ஃபர்ஸ்ட். அவ்வளோதாங்க. நான் லைவா தான் பண்றேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப கூட ஸ்க்ரப் பண்ணலன்னு காட்டுறதுக்காக லைவா தான் பண்றேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ் அப்ல காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து டிஸ்டன்ஸ் வியூக்குள்ள காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டைலுக்கும் கீழே இருக்கிற டைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ அழுக்கு இருந்தது இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ நான் மேலே இருக்கிற டைலும் இதே மெத்தட்ல நான் ஸ்க்ரப் பண்ண போறேன். கவுனிங்க நான் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்றேன்னு. ஏன்னா நான் வந்து லைவா தான் பண்றேங்க. ஜஸ்ட் பாருங்க இந்த அழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் க்ளோஸ் அப்ல காமிச்சுக்கிறேன். பாருங்க இவ்வளோ அழுக்கு இருக்கா. இப்போ நான் வந்து இந்த இடத்த நான் வந்து இப்போ ஸ்க்ரப் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா அழுக்கு போறது. அழுக்கு கரை எல்லாமே மாயமா மறைஞ்சிருங்க. ஸோ இப்போ டோட்டல் சர்ஃபேஸையும் உங்களுக்கு நான் கிளீன் பண்ணி காட்டுறேன். அதனால வந்து நான் திரும்பவும் வந்து லாங் வியூக்கு கொண்டு போய்க்கிறேன். ஜஸ்ட் அவ்வளோதாங்க. நான் ரொம்பலாம் கஷ்டமே படலை. நான் ஏன் வந்து இதை லைவா பேசிட்டே செய்யறேன் அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறேனா இல்ல வந்து ஈஸியா செய்யறேனாங்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் நான் வந்து லைவா பேசிட்டே செய்யறேன். இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 50-100 ரூபாய்க்குள்ளதான் செலவாகும். இதை வந்து இதே மெத்தட்ல தொடர்ந்து நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்து ரொம்ப கிளீனாவே மெயின்டைன் ஆகுங்க. அண்ட் அகெயின் வந்து இப்போ இந்த டைல், அதாவது பாத்தீங்கன்னா நான் 3 டைல் தான் நான் எடுத்திருக்கேன் கிளீனிங்காக. அதுக்கு மட்டும்தான் அந்த லிக்விட் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த டைலையும் நான் இதே மாதிரியே கிளீன் பண்ணிட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து டைல்ஸ் வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை விடவும் இது எஃபெக்டிவான மெத்தடா இருக்கும். அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் கிராஸ் பண்ணி ஓடி இருக்கு. பட் அதுக்கு கூட நம்ம இன்கிரீடியன்ஸ் ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் நமக்கு தேவை. பட் இதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியா நீங்க கிளீன் பண்ணிட முடியும். அவ்வளவுதாங்க. நான் இப்போ வந்து கிளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இப்போ தண்ணி ஊற்றி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன். ரொம்ப உங்களுக்கு அழுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அப்படியே நீங்க இந்த லிக்விடை ஊற்றிட்டு நீங்க வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சிருங்க. ஊற வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். நான் ஊரெல்லாம் வைக்கல, உங்க முன்னாடி தான் ஊற்றுனேன், உங்க முன்னாடி தான்
இப்படியே நான் வந்து க்ளீன் பண்றேன். இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்க போறேன். ஸோ தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பக்கத்தில் க்ளீன் பண்ண டைலுக்கும் க்ளீன் பண்ணாத டைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். எவ்வளோ பளபளப்பாக இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, இது எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்கு. அது வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இந்த ஒயிட் கலர்ல தெரியுது. நான் லைட்டை நகர்த்தி வைக்கிறேன். இப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் கூட போயிருச்சு பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ கண்ணாடி மாதிரி தெரியுது. பட் இந்த பக்கம் க்ளீன் பண்ணாத டைல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. க்ளீன் பண்ண டைல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ டிஃபரன்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ப்ரஷ்லாம் இல்லை, சும்மா வந்து சாதாரண பாத்திரம் கழுவுற நார் தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் அகெயின் வந்து இந்த போர்ஷனை நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா லிக்விட் வந்து ஊத்துறேங்க. இது வந்து பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் தாங்க. இது வந்து ஹேண்டிலோட இருக்குது. ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்றேன். ஹேண்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வா, இதுவும் வந்து பழிச்சுன்னு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த இதுதான் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்ககிட்ட சில்வர் நார் இருந்தா சில்வர் நார் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இதை சாதாரண பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் தான், இதை வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆயிடும். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்க மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னா எப்பவுமே க்ளீனாவே இருக்குங்க. இப்போ பாருங்க, இது அழுக்குள்ள ஏரியா, இது வந்து நான் க்ளீன் பண்ண ஏரியா. இப்போ அதில் ஒட்டி இருக்கிற லிக்விடை வச்சே நான் வந்து இந்த ஏரியாவையும் க்ளீன் பண்றேன். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா வந்து க்ளீன் ஆகுதுன்னு சொல்லி. அகெயின் வந்து பாருங்க, இது அழுக்குள்ள ஏரியா, இதையும் நான் க்ளீன் பண்றேன். சரிங்களா? இப்போ இந்த போர்ஷன் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க முடியும். இது பாருங்க எவ்வளோ வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் கொஞ்சம் நாளாகவே நான் வீடியோக்காகவே விட்டு வச்சேன். ஏன்னா ஃப்ளோர்லாம் என்னால் அப்படி விட்டு வைக்க முடியல வீடியோக்காக. ஏன்னா நம்ம ஃப்ளோர் வந்து நீட்டாக இருந்தால் தான் யாராவது கெஸ்ட் வந்தால் இதாக இருப்பாங்க, நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக விட்டு வைக்கல. இப்போ வந்து கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. லைட்டை கூட நான் எடுத்துட்டேன், ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு தள்ளி வச்சுட்டேன். இப்போ பாருங்க நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னால டைல்ஸ் எப்படி க்ளீன் பண்றதுன்னு போட்ட வீடியோல நான் காட்டின டைல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழைய வீடியோல இருந்து அந்த கிளிப்பிங்கை நான் எடுத்தேன். ரெகுலராகவே என்னோட டைல்ஸ் வந்து இப்படி தாங்க எடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த டைல் ரெகுலராகவே இப்படி இருக்குங்க. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ண போர்ஷன் பாருங்க தனியா தெரியுது. இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நடுவில் வந்து ஒரு 6 மட்டும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம ஆஸ் சான்சி பாத்ரூம் கிளீனருங்க. எத்தனையோ ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ராடக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணுவோமே அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து இதில் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும், அதை நான் உங்களுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஃப்ளோர் அப்படி இருந்தது அப்படின்னா அப்போ வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கல. எனக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணவும் தெரியாதுங்க. அதனால அப்போ அப்படி இருந்தது. இது இண்டஸ்ட்ரியில் வந்து 3 வருஷமா இருக்கு. நல்ல ஒரு வெற்றிகரமான ப்ராடக்டாக இருக்குங்க. இது 200 ml, 500 ml, 1 லிட்டர் அண்ட் 5 லிட்டர் வரைக்கும் கிடைக்குதுங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml ஓட ப்ரைஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 40 ரூபா. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ரேட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா askchansi.com வெப்சைட் லிங்க் கீழே தர, அங்கே போய் கரண்ட் ரேட் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக டெய்லி கிளீனிங்க்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் புஷ் பண்ணால் போதும். அதாவது இதில் ஒரு மூடி அளவுக்கு அது வந்து 1 கப் தண்ணியில் ஊற்றி அப்படியே எல்லா பக்கமும் ஊற்றி விட்டு க்ளீன் பண்ணால் போதும் டெய்லி கிளீனிங்க்கு. இந்த மாதிரி கரை இருந்தது அப்படின்னா டைரக்டாக போட்டு க்ளீன் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது டைல்ஸ். ஆனால் உப்பு தண்ணி கரைக்கு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கறது புரியுதுங்க. கண்டிப்பா போகும். ஆனா 10 வருஷமா ஆன கரையை ஒரே நாள்ல போகணும்னு நினைச்சா கண்டிப்பா போக வைக்க முடியாது. யூஸ் பண்ண கரை குறைஞ்சிரும். புது பாத்ரூமா இருந்ததுன்னா இப்ப இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உப்பு தண்ணீர் கரை படியவே படியாது. ஸோ இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.
தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இடங்களுக்கு சிஓடி வசதி இருக்கு. ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷன் எல்லா ஊர்களுக்குமே இருக்கு. டீலரா ஜாயின் பண்ணும் அப்படின்னா 7904569575க்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இப்பவே கண்டிப்பா ஆர்டர் போடுங்க, வீடு தேடி பொருள் வரும். இதே மாதிரி நம்ம லிப்டின் பேசின் அண்ட் வாஷ் பேஷன்லாம் கழுவுறதுக்கு ஆஸ்டான்சி டாய்லெட் கிளீனர் தனியா இருக்கு. அதை ரிவ்யூ பண்ணணும்னா சொல்லுங்க, அதையும் நான் ஒரு நாளைக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. ஆஸ்டான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்பவே வாங்குங்க ஆஸ்க் ஜான்சி. இனி வீட்டு வேலையில ரொம்ப ரொம்ப ஈஸி.